இலங்கை அதிபர் தேர்தலில் ராஜபக்சே படுதோல்வி அடைந்துள்ளார். அமோக வெற்றி பெற்றுள்ள மைத்ரிபால சிறிசேனா புதிய அதிபராக பதவியேற்கிறார். இலங்கை அதிபர் தேர்தல் வியாழனன்று நடந்தது. 1.5 கோடி வாக்காளர்களில் 70% பேர் ஓட்டளித்தனர். மாலை 4 மணிக்கு தேர்தல் முடிந்ததும் 5 மணிக்கே ஓட்டு எண்ணிக்கை துவங்கியது. 49 எதிர்க்கட்சிகள் சார்பில் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்ட மைத்ரிபால சிறிசேனா ஆரம்பம் முதலே முன்னிலை பெற துவங்கினார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியின் வேட்பாளராக களமிறங்கிய அதிபர் ராஜபக்சே கடும் பின்னடைவை சந்தித்தார். தமிழர்கள், முஸ்லிம்கள் என சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் வடக்கு, கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் சிறிசேனாவுக்கு அதிக வாக்குகள் கிடைத்தன. 4.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் சிறிசேனா அமோக வெற்றி பெற்றார். இலங்கையில் விடுதலை புலிகளுடனான உள்நாட்டு போரில் பெற்ற வெற்றியை மக்கள் மறப்பதற்குள் 3வது முறையாக அதிபராகி விட வேண்டும் என்ற நோக்கத்தில் 2 ஆண்டுக்கு முன்னரே அதிபர் தேர்தலை அறிவித்தார் ராஜபக்சே. ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாறாக படுதோல்வியை சந்தித்த ராஜபக்சே தனது தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ளார். மக்களின் தீர்ப்புக்கு தலைவணங்கி அதிபரின் அதிகாரப்பூர்வ இல்லமான டெம்பிள் ட்ரீஸ் மாளிகையில் இருந்து வெள்ளியன்று காலை ராஜபக்சே வெளியேறியதாக அவரது அலுவலகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. 2010ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்றதும் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலம் அனைத்து அதிகாரங்களையும் ஒருசேர தன் வசம் வைத்துக் கொண்ட ராஜபக்சே சர்வாதிகார ஆட்சியை நடத்தி வந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. சர்வாதிகார மனப்பான்மையுடன் ஆட்சி நடத்தியது தோல்விக்கு முக்கிய காரணமாக கூறப்பட்டாலும் ஊழல் குற்றச்சாட்டுகள் நீதித்துறையில் குறுக்கிட்டது. சிறுபான்மையினர் எதிர்த்து வாக்களித்தது போன்ற காரணிகளும் ராஜபக்சேவின் தோல்விக்கு முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை அரசில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த சிறிசேனா அதிபர் தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் பதவியை ராஜினாமா செய்து எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக தேர்தலில் போட்டியிட்டார். இலங்கையில் தமிழர்கள் கூட்டமைப்பும் சிறிசேனாவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தன. தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள சிறிசேனாவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பல்வேறு நாட்டு தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.